தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரோய் சேனலை பார்க்குற அருமையான சகோதரன் சகோதரிகள், அருமையான தாய் தாப்பமார்கள், அருமையான அக்கா அண்ணன் தங்க தம்பி எல்லாரையும் இந்த நாள்ல நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம். இதை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த நாள்ல நான் ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். ஏசாயா 54:10 வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலப்பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலப்பெயராமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில, மலையை விளையினாலும் பர்வதங்களை நிலப்பெயர்ந்தாலும், இன்னைக்கு பாருங்க, நம்ம நம்பி இருக்கிற எல்லாமே நம்மளை விட்டு விலகிறோம். நம்ம எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு, எதையாவது ஒரு நம்பிக்கிட்டு, இது எனக்கு போதும், இது என்னுடைய ஜீவ காலங்கள், என்னோட ஆயுள் காலங்கள், இது எனக்கு போதும், இந்த பிள்ளை எனக்கு கவனிக்கும், இந்த மக எனக்கு கவனிப்பாங்க, இவங்க எனக்கு போதுமானவங்க, நான் இருக்கிற வரையும் இந்த பணம் எனக்கு போதும், இந்த சொத்து எனக்கு போதும், நான் எப்படியே நான் கண்ணு மூடிடுவேன், அதுவரை எனக்கு இதெல்லாம் போதுமானதுன்னு நம்ம ஏதோ ஒன்று நம்பிக்கொண்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் ஒரு நாளைக்கு கை விட்டுரும், விட்டு விலகி போயிரும். ஆனா ஏசப்பா எந்த நிலையிலையும் அவருடைய கிருபை மட்டும் விலகாது. ஏன்னு அவரு அப்படியே வாக்கு தத்தம் செய்திருக்காரு. விலகி போயிருமா, பருவங்கள்ல நிலப்பெயர்ந்து போயிருமா. அப்ப மலை போல இருக்கிற நீங்க எதெல்லாம் ஒரு மலையாக ஒரு நம்பிக்கையாக மலை அசையாது, அது சாமானியம் பெயர்ந்து போகாது. அதே போல நீங்க எது மேல எல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, இங்க எதெல்லாம் ஒரு நம்பிக்கையா நினைச்சு கொண்டிருக்கிறியா? பிள்ளைகளை நம்பிக்கிறீங்களா, அல்லது புருஷனை நம்பியிருக்கிறீங்களா, அல்லது மனைவியை நம்பியிருக்கிறீங்களா, அல்லது வீட்டை நம்பியிருக்கிறீங்களா, சொத்து சோகத்தை நம்பியிருக்கிறீங்களா? அதெல்லாம் நம்பிக்கிட்டு நம்ம ஏசப்பா விட்டுறக்கூடாது. நான் கடைசி வரை மாறாம இருக்கிறதே ஆண்டுடைய கிருபை மட்டும்தான். அவருடைய கிருபை இருந்தா போதும். அவருடைய கிருபையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க, அவரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் மாறவே மாட்டாரு. அவர் உங்களை கடைசி வரையும் வழி நடத்துவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே, தோத்து நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. இதனால பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும். இயேசுவே தோத்துறான், அப்பா தோத்துறான். இதனால ஆண்டவரே, திருமண நாளை சந்திக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா தோத்துறான். வியாதி படைக்கல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நல்ல சுகம்பலம் ஆரோக்கியத்தை கொடுங்க தகப்பனையும் தோத்துறான். ஊழியம் செய்யற ஊழியக்கார பிள்ளைகளை ஆண்டவரை பரிசுத்தவங்களை தேவன் ஆசீர்வித்து வல்லமையா பயன்படுத்துங்க ஆண்டவரே. தோத்துறான். நன்றி ஏசப்பா. வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு சிறு வியாபாரங்கள் செய்யறவர்கள் ஆண்டவரே அப்பா, மீனவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பாதிப்பு வராதபடி ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்கள் ஆண்டவரை செய்யற ஒவ்வொரு வேலைகளையும் அப்பருடைய கரம் கூட இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.